அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, விநாயகருக்கு வாகனமா எலி வந்த கதைய பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. எல்லா தெய்வங்களுமே ஒவ்வொரு விலங்குகளையும் வாகனமா கொண்டிருக்கு. கொடிய விலங்குகள் அப்படின்னு ஒதுக்கப்படக்கூடிய விஷ ஜந்துக்களையும் தெய்வங்கள் தங்களோட வைத்துக்கொண்டு இறைவனானவன் எல்லா உயிர்களுக்குமே சமமானவன் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில அமைந்திருக்கு. அதே மாதிரி முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு எலியும் வாகனமா இருக்குங்க. பெரிய உருவம் கொண்ட விநாயகருக்கு சிறிய உருவம் கொண்ட எலி எப்படி வாகனமா வந்தது அப்படிங்கிற கதையை நம்ம பார்க்க போறோம். அதாவது விநாயகருடைய உருவத்தை தொடங்கி அவருக்கு படைக்கக்கூடிய பொருட்கள், அவரை வழிபடக்கூடிய முறை என எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணமும் புராண கதையுமே சொல்லப்பட்டு வருது. அதே மாதிரி விநாயகருக்கு எலி வாகனமா மாறியதற்கும் ஒரு புராண கதை சொல்றாங்க. விநாயகருடைய எலியா இருக்கிறது யாரு? அவர் எப்படி எலி வடிவ வாகனமா மாறினாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கந்தர்வர்கள்ல ஒருவரான கிரவுஞ்சன் விநாயக பெருமானுடைய தீவிர பக்தனா இருந்தானாம். அவன் தினமும் விநாயகரை வணங்கிவிட்டு தான் தன்னுடைய பணிகளையும் தொடங்குவானாம். ஒரு நாள் அவன் இமயமலை பகுதியில தெரிந்த இயற்கை அழக ரசித்தபடியே வான்வழியே சென்று கொண்டிருந்தானா. அப்ப அழகிய பூந்தோட்டம் ஒன்றும் அதுல பூப்பறித்து கொண்டிருந்த ஒரு அழகிய பெண்ணையும் அவன் பார்த்தான். வானில இருந்து கீழே இறங்கி வந்த அவன் அந்த பெண்ணுடைய அழகுல மயங்கினான். அந்த பெண்ணோட பேசி அவளை எப்படியாவது திருமணம் செஞ்சு தன்னோட தேவலோகத்துக்கு அழைத்து சென்று விட வேணும் அப்படின்னு அவனுடைய எண்ணம் இருந்தது. பூப்பறித்து கொண்டிருந்த பெண்ணை நெருங்கி தன்னுடைய விருப்பத்தை கந்தர்வன் தெரிவிச்சிருக்கான். அந்த பெண் தான் சௌபரி முனிவருடைய மனைவி மனோரமை அப்படின்னு சொல்லி கந்தர்வனுடைய தவறான எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும்படி எச்சரித்தா. ஆனாலும் மதிமயங்கிய கந்தர்வன் அவளை விடுவதா இல்ல. இதனால கோபமடைந்த கந்தர்வன் அவளை கவர்ந்து போய்விடுவது என்று முடிவு செஞ்சு மனோரமைய நெருங்கினானாம். அவன் எண்ணத்தை அறிந்த அவள் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க ஆசிரமம் நோக்கி ஓடினாளாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த கந்தர்வன் ஆசிரமத்துக்குள்ள நுழைந்து மனோரமையுடைய கைய பிடிச்சு நிறுத்தி இருக்கான். அதாவது இதை சிறிதும் எதிர்பார்க்காத அவள், சுவாமி என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சத்தமிட்டாளாம். மனைவியுடைய சத்தத்தை கேட்டு ஆசிரமத்துல இருந்து வெளியில வந்தாரு சௌபரி முனிவர். நிலைய உடனடியா புரிந்து கொண்ட முனிவர் மனைவிய விடும்படி எச்சரித்திருக்காரு. மோக மயக்கத்துல இருந்த கந்தர்வன் மனோரமைய கவர்ந்து செல்வதிலேயே குறியா இருந்திருக்கான். கோபமடைந்த முனிவர், கந்தர்வனே, என் மனைவிய கவர்ந்து செல்ல நினைத்த நீ மண்ண தோண்டி வலையில ஒளிந்து வாழக்கூடிய எலியா மாறி துன்பப்படுவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. சாபத்தை கேட்டு சுயநினைவுக்கு திரும்பிய கந்தர்வன் தன்னுடைய செயலுக்காக வருந்தி இருக்கான். தன்னோட தவறுக்காக மன்னிப்பு கேட்டதோட அவருடைய சாபத்தையும் முழுமையா ஏற்றுக்கொள்வதாகவும் கந்தர்வன் தெரிவித்தானாம். இதனால மனமிறங்கிய முனிவர், கந்தர்வனே, தவறு செய்வது அனைவருடைய இயல்பா இருக்கலாம். ஆனா தேவலோகத்தை சேர்ந்த உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கவே கூடாது. இருந்தாலும் நீ தவற உணர்ந்துட்ட. நான் கொடுத்த சாபத்தையும் முழுமையா ஏற்றுக்கொண்டிருப்பதால நான் உன்னை மன்னிக்கிறேன். பிற்காலத்துல உனக்கு இந்த எலி உருவத்திலேயே மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு முனிவர் சொல்லியிருக்காரு. கந்தர்வன் மிகப்பெரிய எலியா மாறினானாம். அந்த எலி காட்டுக்குள்ள சென்று பல இடங்களை தோண்டி நாசப்படுத்தி கொண்டிருந்ததாம். ஒவ்வொரு இடமா மாறி மாறி சென்ற எலி காட்டுக்குள்ள இருந்த பராசர முனிவருடைய ஆசிரம பகுதிக்குள்ள போனதாம். அந்த இடம் பிடித்து போனதுனால அங்கேயே ஒரு வளைய தோண்டி தங்கி கொண்டதாம். அந்த எலி ஆசிரம பகுதிக்குள்ள இருந்த மரங்களுடைய வேர்களை கடித்து மரங்களை கீழே விழச் செய்து அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தி கொண்டிருந்ததாம். மேலும் ஆசிரமத்துடைய பல பகுதிகளில் வளை தோண்டி சேதப்படுத்தியதாம். சில காலத்துல வரநேயன் அப்படிங்கிற அரசனுக்கு யானை முகமும் மனித உருவமுமா கிடைச்ச விநாயக பெருமான் பிறந்திருக்காரு. அந்த குழந்தைய பார்த்து அரசன் பயப்பட்டிருக்காரு. இருந்தாலும் குழந்தைய கொல்ல மனம் இல்லாம காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரும்படி தன்னுடைய படை வீரர்களுக்கு கட்டளையிட்டிருக்காரு அரசர். அவர்களும் ஒரு குளக்கரையில அந்த குழந்தைய விட்டுட்டு வந்திருக்காங்க. காட்டுக்குள்ள இருந்து அந்த குளத்துக்கு நீராட வந்த பராசர முனிவர் குழந்தைய கண்டெடுத்து தன்னுடைய ஆசிரமத்துல வைத்து வளர்க்க தொடங்கியிருக்காரு.
ஆசிரமத்துல வளர்ந்து வந்த விநாயகர் அங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல ஏறி விளையாடுவாராம். ஒரு மரத்துல ஏறி விநாயகர் விளையாடியப்ப மரத்துக்கு அடியில இருந்த எலி வேர்கள கடித்து மரத்த சரித்தது. அந்த மரத்துக்கு அடியில வலை தோண்டி வசித்த பெரிய எலி தான் மரம் கீழ விழ காரணம் அப்படின்னு விநாயகருக்கு தெரிய வந்திருக்குங்க. அந்த எலிய கொல்வதற்காக தன்கிட்ட இருந்த பரசு ஆயுதத்தை எடுத்து எலிய நோக்கி வீசி இருக்காரு விநாயகர். ஆயுதத்தை பார்த்ததும் எலி வலைக்குள்ள புகுந்து ஓடி இருக்கு. பரசு ஆயுதம் எலிய விடாம துரத்தியதாம். வலை தோண்டியபடி பாதாளம் வரை சென்ற எலி சோர்வடைந்திருக்கு. அதற்கு மேல செல்ல முடியாம பூமியுடைய மேற்புறத்தை நோக்கி ஓடி வந்ததாம். பரசு ஆயுதம் எலிய விநாயகருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. விநாயக பெருமானுடைய உருவத்தை நேருக்கு நேரா பார்த்ததும் அந்த எலிக்கு தான் கந்தர்வனா இருந்ததும் சௌபரி முனிவர் கிட்ட சாபம் பெற்றதும் நினைவுக்கு வந்திருக்கு. விநாயக பெருமான் கிட்ட தன்னுடைய முன் கதையை சொல்லி வருத்தப்பட்டிருக்கு எலி. தன்னுடைய தவற மன்னிக்கும்படி வேண்டியதாம். எலியின் கதையை கேட்டு மனம் இறங்கிய விநாயகர், மூஷிகனே கவலைப்படாத, உனக்கு சாபம் கொடுத்த முனிவர்கிட்ட நீ சாபத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதா ஒப்புக்கொண்டதனால என்னால அந்த சாபத்தை எதுவும் பண்ண முடியாது. நீ கந்தர்வனா இருந்தப்ப என் மேல் அதிக பக்தி கொண்டிருந்திருக்க. இதனால நான் உன்னை என்னுடைய வாகனமா ஏற்றுக்கொள்கிறேன். இதன் மூலமா நான் இருக்கும் இடங்கள்லாம் உனக்கும் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு விநாயக பெருமான் எலிக்கு அருளியிருக்காரு. அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த எலி விநாயகரை வணங்கி நின்னுருக்கு. விநாயக பெருமானும் மூஷிகனை வாகனமா கொண்டு ஆயுதங்களோடு சென்று அசுரன் காலநேமிய அழித்திருக்காராம். ஒருவர் தான் நினைப்பது நடந்தே தீர வேணும் அப்படிங்கிற நோக்கத்துல செயல்படும் போது தவறுகள் அதிகமா நடக்குங்க.